இன்னைக்கு சட்டுப்புட்டு சமையல்ல நம்மளுக்கு சூப்பரான காரசாரமான ஒரு பணியாரம் ரெசிபி சொல்லி கொடுக்க போறாங்க. அது யாருன்றதை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராணி. செல்வராணி. சொந்த ஊரு? சொந்த ஊர் மதுரை. மதுரை. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறீங்க? வெஜிடபிள் காரப்பணியாரம். வெஜிடபிள் காரப்பணியாரம். இது யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இது வந்துட்டு நானா தான் கற்றுனேன். எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். உங்க அம்மா கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. இட்லி மாவு, வெங்காயம், பெருங்காயம், கடுகு, பேபிகார்ன், கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய், கேப்சிகம், கொத்தமல்லி, புதினா, எண்ணெய், உப்பு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அதில் வந்துட்டு இட்லி மாவை எடுத்துக்கிறணும். அப்புறம் வந்துட்டு அடுப்பத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு முதல்ல தாளிச்சுக்கிட்டு கொஞ்சமா வதக்கணுமா? இல்ல, முதல்ல பெருங்காயம் போட்டுக்கிறணும். கடுகு போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் எல்லா இருக்கிற வெஜிடபிள்ஸ் பூரா லேசா ஃப்ரை பண்ணிட்டு அந்த மாவுல வந்து எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு ஃப்ரை பண்ணணும். சரி, ஓகே. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியணும்ல? கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயம் போடணும். பெருங்காயம் அரை ஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் போட்டலாமா? அரை ஸ்பூன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் பேபிகார்ன், கேரட், கேப்சிகம், பீன்ஸ், பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி, புதினா. கொத்தமல்லி புதினா ஒன்றா போட்டலாமா? கட் பண்ணி போடணும். லேசா ஃப்ரை பண்ணா போதும் இல்லையா? லேசா ஃப்ரை பண்ணா போதும். இதை வந்து மாவுல, இட்லி மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்தா போட்டுக்கோ. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சட்டியை வச்சிடலாமா? அதில் எண்ணெய் ஊற்றணுமா? கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணு. ஸோ இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த குழியில கொஞ்சம் காஞ்ச உடனே லேசா ஹீட் உடனே அதில் ஊற்றணும். ஸோ வெறும் இட்லி மாவு பண்ணுற மாதிரியே பண்ணால் போதும். வெறும் இட்லி மாவு தான். வெறும் இட்லி மாவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி நார்மலாக எல்லாரும் சுடுவாங்க, படியாரம் சுடுவாங்க. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதில் வந்து சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதில் கார்போஹைட்ரேட் இருக்கு, நியூட்ரிஷன் வந்து நிறைய இருக்குது. கேரட்ல வந்து வைட்டமின் இருக்குது. அப்படின்றதுனால பிள்ளைய சாப்பிடாத பிள்ளைய கூட சாப்பிட வச்சிடலாம். அதான் ஈஸி. கூட தொட்டுக்கு என்ன? தொட்டுக்கு வந்து கார சட்னி. கார சட்னி, வெங்காயம் எல்லாம் போட்டு, வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தக்காளி எல்லாம் வதக்கி அப்படியே மிக்சியில் அரைச்சு உப்பு போட்டு அப்படியே தாளிச்சு எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். சரி. அந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நாளும் கெடாது. அது எதுக்கு வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, எக்ஸட்ரா. ஸோ இப்போ என்ன காஞ்சிருச்சு இல்லையா? காஞ்சிருச்சு. ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே. ஸோ இப்போ சிம்ல தான் வச்சு ஊற்றணும் இல்லையா? ஸ்லிம்ல வச்சு தான் ஊற்றணும், இல்லாட்டினா உள்ள மாவா இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனா ஆகணும். ப்ரௌன் ஆகணும். இதை மூடி வைக்கணுமா? வைக்கணும், மூடி வைக்கணும். மூடி வச்சா சீக்கிரம் வைக்கும். ஓகே, நம்மளோட இந்த காரப்பணியாரம், வெஜிடபிள் காரப்பணியாரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆயிருக்குமா? இப்போ ஆயிருக்கும். திருப்பி போடணும். பிரமாதமான ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அப்பா, ஈவினிங் டைம்ல சுட சுட சாப்பிட்டா சும்மா கும்முன்னு இருக்கும்ல. மழை வர்றப்ப சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஐயோ, மூடி வச்சிடலாமா?
வேண்டாம். வேணாமா? பிரமாதம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுமா? பாருங்க. அப்பா சூப்பர் வாசனையோட சுட சுட நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப். வெஜிடபிள் கார பணியாரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதோட சேர்த்துக்கோங்க. அதோடைய தேவையான அளவு பொடியாக நறுக்கின பேபிகார்ன் அதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கேரட் அதோட சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின குடமிளகா அதோட சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் பொடியாக நறுக்கினது அதோட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லேசாக வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி அதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு அந்த இட்லி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல்ல வந்து நீங்கள் அடுப்பு மேலே வைங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழிகளில் வந்துட்டு நீங்கள் இந்த மாவை நீங்கள் ஊற்றி அது 2 பக்கமும் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட வெஜிடபிள் கார பணியாரம் தயாருங்க.